முதலாக தோழர் ரௌத்ரா அவர்களை வந்து மேடைக்கு அழைக்கிறேன். உடனே வந்துடாதீங்க, ஒரு 2 வரி பேசுகிறேன். ரௌத்ரா வந்து ரொம்ப என்னண்ணே நம்மளுக்குள்ள இதெல்லாம் என்னண்ணே. ரௌத்ரா வந்து பயங்கரமான ஒரு சமூக செயற்பாட்டாளராக நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு இளம் வயதில் அவங்களுடைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. எத்தனையோ புரட்சிகளுக்காகவும் இன்னைக்கு படங்களுக்காகவும் ஜனநாயகன் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னப்போ கொந்தளிச்ச ஒரு வாலிப கூட்டத்துக்கு மத்தியில் எனக்கு ரௌத்ரா மாதிரியான ஒரு ஆளை பார்க்கும்போது ஐம் வெரி ஹாப்பி. என்னன்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் அறிவு உள்ள பெண்கள் வந்து நிறைய எடுத்துக்காட்டாக இருக்காங்க ருத்ரா. ஸோ எனக்கு ருத்ரா வந்து அவ்வளோ என்னது குறைச்சிக்கணுமா ரௌத்ரா அவங்கள்டே போய் நேரில் ருத்ரான்னு கூப்பிட்டுட்டேன், அப்புறம் திருத்திக்கிட்டேன். இப்போ மறுபடியும் ருத்ரானே வருது. ஸோ ரௌத்ரா அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன், அவங்க பேசலாம். தோழர்களுக்கு வணக்கம். முதல்ல வந்து ஃபௌஜி அக்காவுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிடணும். ஏன்னா ரொம்ப அழகாக முதல் முறை நான் இன்றைக்கி தான் வந்து நான் காம்பேரிங் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் முதல் முறை பண்ணுற மாதிரி இல்லை, ரொம்ப சிறப்பாகவே இவ்வளோ நேரம் அரசியலோடு சேர்த்து நம்மளை சிரிக்கவும் வச்சாங்க. அதனால முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம். அடுத்து அவங்க வந்து பேசும்போது சொன்னாங்க இல்லையா, இந்த புக்கு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க, எப்படி வாசிக்க முடியும், ரொம்ப தப்பாக இருக்குல்ல, ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த புத்தகம் என் கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் நான் இன்றைக்கி தான் வாசித்தேன். இந்த புத்தகம் வந்து முதல்ல ஏன் வாசிக்கணும் அப்படின்னா, இப்போ பட்டறை அப்படின்ற வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு என்ன தோணுன்னா, அது எங்கேயோ இருக்க ஒரு இடம். நான் அந்த மாதிரியான ஒரு இடத்த பெருசாக பார்த்தது கிடையாது. இப்போது வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா ஒரு இடத்துல கொண்டு போய் மெக்கானிக் ஷாப் இருக்கும் இல்லையா, அதுக்கும் ஒரு பட்டறைக்குமே எனக்கு வித்தியாசம் தெரியாது. ஸோ இந்த டைட்டிலை பார்த்துட்டு எனக்கு புக் ஃபேர் அப்போ கொடுத்தாங்க, இதை படிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் தோழர், நான் எப்போனாலும் கேட்குறேன்னு சொல்லிட்டு திடீர்னு இந்த மாதத்துடைய முதல் நாள் வந்து கால் பண்ணாருன்னு நினைக்கிறேன். கால் பண்ணிவிட்டு என் புத்தகத்தை வாசிச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 6 மாதத்தில் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இடத்துல போன மாதத்தில் வந்த காலச்சுவடு இதழில் வந்து இந்த புத்தகத்தை பற்றி ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க. இந்த வாழ்வியலை குறித்து, அதாவது தொழிலாளர்கள், இப்போ நம்ம யோசித்து பார்த்தோன்னா நெசவாளர்களை பற்றி ஒரு படம் ஒன்று இருக்கும். இந்த புத்தகம் வாசிக்கும் போதுமே எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆச்சு. அந்த படம் பேர் வந்து காஞ்சிவரம்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜ் வந்து நடிச்சிருப்பாங்க. அதில் இருக்கிற அதே லைனை வந்து இந்த எழுத்தாளரும் இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பார். என்னென்னா அந்த இதில் வந்துட்டு நெசவு செய்கிறவங்க கடைசி வரைக்குமே என்னதான் அதை நூலாக மாற்றி சேலையாக மாற்றினாலும் அவங்க சாகிற வரைக்கும் அதை முழுசாக அவங்க போட்டு அழகு பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு வரி இருக்கும். இங்கே இந்த புத்தகத்துலையுமே நம்மளை வந்து ஒரு பட்டறைக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே இருக்கிற நிறைய தொழிலாளர்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. நம்ம தொழிலாளர் அப்படின்னோடனே அந்த ஒரு டேர்ம் தான் நமக்கு தெரியும், ஆனால் அதில் இருக்கிற பிரிவுகள் எத்தனை உள்ளே. இப்போ ஒரு பட்டறைக்குள்ளேயே வெவ்வேறு குணமுடைய வெவ்வேறு இடங்கள்லேருந்து வந்து வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. வெவ்வேறு குணம் வேறு இருக்கும் அவங்களுக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஆனாலும் கூட அவங்க எல்லாரும் சேர்ந்து தயாரிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அங்கே அவங்க செய்கிற பொருட்களால் உருவாகிற எந்த ஒரு பொருளையுமே அவங்க வீட்டில் கொண்டு போய் பயன்படுத்த முடியாது. ஆனால் அதை உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு ஆயுத பூஜைக்கும் அவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த புத்தகம் முழுக்க 3 ஆயுத பூஜை வந்து நம்ம கிராஸ் பண்ணி வருவோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒவ்வொரு ஆயுத பூஜை அப்பவும் இந்த புக்கை வந்துட்டு அந்த தொழிலாளர்களோட நமக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இவர் க்ரியேட் பண்ணுறாரு. முதல்ல புக்கு ஆரம்பிக்கும் போதே ஒரு தொழிலாளி சொல்கிறான், ஆயுத பூஜைனா இந்த இது வந்து எப்படி நடக்கும் தெரியுமா. எனக்கு அந்த தங்கம் கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லிட்டரலாக சொல்லணும்னா அவங்க தான் இந்த கதையை மொத்தமாக கட்டி வச்சிருக்கிற ஒரு நபர். ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, ஆயுத பூஜைக்கு முந்தின நாளே ஆயுத பூஜைனா வந்துட்டு எவ்வளோ சிறப்பாக இருக்கும் தெரியுமா. ஒரு பிரியாணி, இப்போ பிரியாணினா சின்ன வயசில் என்கிட்ட கேட்டிருந்தா எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். பெருசாக வந்து பிரியாணி பெருசாக கிடைக்காது, ஹாஸ்டலில் இருந்தனால பிரியாணிலாம் அதிகமாக சாப்பிட மாட்டோம். ஆனால் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் 240 ரூபாய். இப்போ தெரப்பிக்கு போகணுன்னா 1000 ரூபாய், இதே பிரியாணி வாங்கணுன்னா 240 ரூபாய். எது ஈஸி? பிரியாணி ஈஸின்னு. மனிஷ் பிரியாணினா அது தெரப்பின்ற மாதிரி அது ரொம்ப பழக்கமான ஒரு விஷயம். ஆனால் அந்த தொழிலாளி வந்து ரொம்ப ஆசையாக சொல்லுவான், இங்கே வந்து ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து பிரியாணி கொடுப்பாங்க, கூட முட்டை இருக்குமே, கூட சிக்கன் இருக்குமேன்னு அது எல்லாத்தையும் அவ்வளோ ஆசையாக சொல்லிகிட்டு இருப்பான். ஏன்னா அந்த அன்னைக்கு தான் அவங்களுக்கு வந்து அந்த வருஷத்துக்கான அந்த ஒரு போனஸ் வந்து கொடுப்பாங்க. இவனும் வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு சொல்லும்போது நம்மளும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு ஆயுத பூஜையில் கொடுத்துட மாட்டானா அந்த ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆயுத பூஜை வரும்.
எல்லாரும் எல்லாத்தையும் தயார் பண்ணிவிட்டு அந்த உழைப்பாளர்கள் அந்த ஒரு வருஷம் முழுக்க அவங்க போட்ட உழைப்புக்கு எக்ஸ்ட்ரா அந்த அன்றைக்கி தான் ஒரு சந்தோஷம். எல்லாத்தையும் போட்டு தொடச்சி அவங்களுக்கு அந்த பொருளையும் எடுத்துகிட்டு போக முடியாது. அவங்க செய்கிற அந்த உழைப்புக்கு அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த கூலி மட்டும்தான். அதையும் சரியாக கொடுக்க மாட்டானுங்க, ஏதாவது காரணம் சொல்லுவானுங்க. சரி, இதையாவது அவங்க அவ்வளோ சந்தோஷமாக தயார்படுத்திட்டு இருக்காங்களே, கிடச்சிருமேன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைம்லலாம் மொதல் வருஷம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு அங்கே வந்து ஒரு நாகப்பாம்பு ஒன்று இருக்கும். அவன் தான் வந்து மேனேஜர் அங்கே, நாகராஜன் சொல்லிட்டு. ரொம்ப அந்த கேரக்டர்லாம் இப்போ எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நான் தினம் பார்க்குற நபர்களோட இந்த மூஞ்சி எனக்கு பிடிக்காத நபர் நாகராஜன். அப்புறம் வந்து தங்கம் அப்படின்னா எனக்கு எப்போவுமே என்னை சிரிக்க வச்சுட்டு இருக்கிற ஒரு நபரோட ஃபேஸ் எடுத்து அந்த தங்கம் அப்படி பேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போது அந்த நாகராஜன் என்ன பண்ணுவான்னா, அந்த பூஜைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த வேலையை சரியாக செய்யலை, அதனால் இந்த வருஷம் போனஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சரி, நமக்கும் வந்து அதுக்கப்புறம் ஒரு நிறைய விஷயம் சொல்லுவார். அங்கே அந்த பட்டறைக்குள்ளே இப்போ மழை காலத்தில் மழை வருதுல்ல, மழை வந்தால் நமக்கு என்ன தோணுன்னா, சகதி சேறு காலில் ஒட்டுறது. அண்ட் தென் சில நேரம் சென்னையில் இருக்கிறனால படகு தேவைப்படுமோன்ற அளவுக்கு தான் நம்ம போவோம். இந்த எழுத்தாளர் சொல்கிறாரு, இல்லை அந்த பட்டறைக்குள்ளே தண்ணி வந்துச்சுன்னா அந்த தண்ணியில் மீன் பிடிச்சி அந்த மீனை வச்சு குழம்பு செஞ்சு சாப்பிடுவாங்க, என்னென்ன வகையான மீன் கிடைக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே விவரிக்கிறாரு. சரின்னா அடுத்த ஆயுத பூஜை வரைக்கும் நம்மளை ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு, அங்கே இருக்கிற தொழிலாளருடைய வாழ்க்கையெல்லாம் சொல்லிட்டு. அடுத்த இது வரும்போது என்ன தோணுதுன்னா, இந்த வருஷமாவது கிடச்சிரும் இவன் ஆசைப்பட்ட மாதிரி. இந்த தங்கம் வந்து அது ரொம்ப விவரித்து சொல்லிகிட்டே இருப்போம். அந்த அந்த பட்டறையில் வேலை பார்க்குற எல்லாருமே தினம் டீ போடுறத மட்டுமே வேலையாக செய்யக்கூடிய ஆயாக்கள் வரைக்கும் எல்லாருமே அந்த ஒரு நாளைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. வண்டியில் வந்து ஓனரோட வண்டியில் வந்து ஒரு கவரில் ஃப்ரூட்ஸும் ஸ்வீட்ஸும் எடுத்துகிட்டு வருவார். அதையாவது கொடுத்துட்டு போக மாட்டாரான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா 2வது வருஷம் வந்து அவரோட முதல் மனைவி 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அதனால இந்த வருஷமும் போனஸ் கட்டு. 3வது வருஷத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. 3வது வருஷமும் அதே மாதிரியான இதுதான். ஸோ இப்போது இந்த புத்தகம் வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு புக்கு வந்து எதை பேசணும் அப்படின்னு கேட்டால் அறம் பேசணும்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வலியை பேசணும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பட்டறைக்குள்ளே நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், அங்கே இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கையை நீ ஒரு நாள் வாழ்ந்துப்பாரு. லிட்டரலாக இதை வாசிக்கும்போது 2-3 உணர்வுகள் இருந்துச்சு. ஒன்று வந்து அந்த சூடு, லிட்டரலாக வந்து அந்த பட்டறைக்குள்ளே அவங்க ஒவ்வொரு தடவையும் அந்த இதை காய்ச்சி ஊற்றுறப்போ சில நேரங்களில் பழுதான் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மெஷின் இதுக்கு மேலே ஓடாதுன்றது தான் கொண்டு இவங்களோட வச்சு வேலையே பார்ப்பாங்க. அதிலிருந்து தெரிக்கக்கூடிய இந்த நெருப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிற தொழிலாளர்கள் அதெல்லாம் வரும்போது நமக்கும் உடம்பு சுடும். ஒரு மாதிரி அந்த என்ன இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுமான ஒரு உணர்வு வரும். 2வது வந்து சாப்பாடு. எனக்கு நிஜமாக தெரில அவருக்கு அவ்வளோ சாப்பாடு பிடிக்குமான்னு. நான் வந்து வாசிச்சுட்டு இருக்கும்போது மத்தியானம் கூட வந்து பாட்டர் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட நான் 1.5 பக்கம் வாசித்து காமிக்கிறேன். ஒருத்தர் வந்து இங்கேருந்து வேலையை விட்டு போகிறாங்க. நம்ம வேலையை விட்டு போகிறோன்னா பார்ட்டி கொடுப்போம்ல. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு கிடைக்கிற லாபம் ரொம்ப கம்மி, இவங்களோட தொழிலுமே அந்த மாதிரி கஷ்டமான ஒரு தொழில். இவங்க என்ன பார்ட்டி பெருசாக கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு இதில் இருக்கும்போது போய் பார்த்தா மீன் குழம்பு எல்லாத்தையும் அப்படி விவரிக்கிறாரு. அதை வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து இழையில் எப்படி எடுத்து வச்சு சாப்பிட்டாங்கன்னு அது ஒரு 1.5 பக்கத்துக்கு அந்த விவரணை வரும்போது, முதல்ல அந்த மடையில் மீன் பிடிச்சி சாப்பிட்றது. இன்னொன்று, அந்த ஊரில் இந்த ரைட்டர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் வந்து திருப்பி பீஃப் அரசியலை வந்து பெருசாக இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது தான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கங்கே என்னால் என்னென்ன அரசியலை பேச முடியுமோ, வட மாநிலத்திலேருந்து ஒருத்தங்க வந்து வேலை பார்க்குறான்னா அவன் என்ன சூழ்நிலையில் வேலை பார்க்குறான்னு நம்ம பேசணும்னு நினைக்கிற எல்லா அரசியலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வேணும்னே வந்து திணிக்கலை. போகிற போக்கில் வந்துட்டு வட மாநிலத்துலேருந்து வேலை பார்க்குறவங்க இங்கே வந்து பீஃப் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்களோட தொழிலாளர் ஒருத்த வந்து சொல்லுவான், பீஃப் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அந்த ஊருக்காரங்க சமைச்சா அவ்வளோ சுவையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பீஃபை வந்து எங்கள் ஊருக்குள்ளே விடலை, ஏன் விடலை, எதுக்கு விடலைன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை பற்றி அப்படியே அந்த உணவுன்னு பேசுகிறப்போ அந்த விஷயத்த பேசினாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அந்த தங்கம் கேரக்டர் எனக்கு ஏன் பிடிச்சது அப்படின்னா, அவனுக்கு ஒரே ஒரு ஆசை தான். புக்கோட ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பேஜில் ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணை அவன் மீட் பண்ணுவான். அந்த பொண்ணு சொல்லும், அண்ணா எப்படியாவது படிச்சிருந்தேன், எதையாவது படிச்சிருந்தேன், படித்து ஒரு இதுக்கு மட்டும் போயிடுனேன், ஏன்னா உனக்கு நல்ல தொழில் வந்து நல்லா தெரியுது, ஆனால் அந்த படிப்பு கொடுக்குற மரியாதை உன்கிட்ட இல்லை, அந்த படிப்பு ஒன்று வந்துருச்சுன்னா நீ என்னனாலும் வேலை பார்த்து உனக்கான நீ இவ்வளோ திறமையை வச்சுட்டு வேலை பார்க்குறல்ல, அதுக்கான சம்பளத்தை நீ கேட்டு வாங்கிக்கலான்னு அந்த பிள்ளை ஒன்று சொல்லும். அதுதான் அவனுக்கு வந்து அந்த புக்கு ஃபுல்லாக ட்ராவல் ஆகி கடைசியில் அவன் வந்து முந்தின நாள் போதையில் ஒன்று பண்ணுவான். அதனால அடுத்த நாள் அந்த ஆஃபீஸ்லேயே ஒரு பெரிய விஷயம் நடக்கும். ஆனால் அந்த கடைசியில் கூட அவனோட உணர்வெல்லாம் சேர்ந்து அவனுக்கு அழுக வராது, கோவம் வராது, எதுவுமே வராது, சிரிக்க ஆரம்பிச்சிடுவான். ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிப்பான் லாஸ்ட்டாக.
ஆனால் அவன் சிரிச்சிட்டே இருக்கும்போது அந்த சிரிப்போட சிரிப்பாக அவன் முணங்கினது என்னென்னா அவன் வந்து ஒரு ஜூனியர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் அவன் சொல்லிகிட்டே இருப்பான். இந்த புக்கை படிக்கிற யாருக்காக இருந்தாலுமே எந்த வயசில் இருக்கவங்க படித்தாலுமே என்ன தோணும்னா, அந்த படிப்பை விட்டுறாதன்னு அந்த ஐஸ்வர்யா வந்து தங்கத்துக்கு சொன்னது தான் நமக்கு அதுலேயும் கேட்டுகிட்டே இருக்கும். படிப்பை விட்டுறாத, எதையாவது ஒன்று படிச்சிரு அப்படின்றது தான். அது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ நமக்கு தன்பால் ஈர்ப்பாளர்களை பார்த்தாலே லதா ரொம்ப அழகாக அவங்களோட புத்தகத்தில் ஒரு வரி எழுதியிருப்பாங்க. நமக்கு பொதுவாக வந்து ஒரு ஆணும் பெண்ணும் பேசும்போது பெருசாக நமக்கு பிரச்சனையாக இருக்காது. சில நேரங்களில் ஜாதியோ மதமோ அப்படிலாம் தோணினாலும் கூட வெறுமனே அவங்க 2 பேரும் பேசிக்கிறது நமக்கு பெருசாக தோணாது. ஆனால் இதே நம்ம வந்து ஒரு தன்பால் ஈர்ப்பாளர் ஒருத்தங்கன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க யார்கிட்ட பேசினாலுமே அவங்களோட செக்ஷுவல் லைஃப் என்னவா இருக்குன்றது மட்டும்தான் நம்ம மூளைக்கு வரும். லதா சொல்லுவாங்க, இவங்களெல்லாம் பார்க்கும்போதே உன் மண்டை வந்து நேராக அவனோட செக்ஸ் லைஃப் என்னவா இருக்குன்னு தோணுதுன்னா அழுக்கு உன்னோட மனநிலையில் தான் அப்படின்னு சொல்லி லதா எழுதியிருப்பாங்க. இந்த புக்கில் ரொம்ப சாதாரணமாக இவர் வந்து வெளிலேருந்து பார்க்குறப்ப தோணும், பட்டறை, வெறுமனா எண்ணெய், ஆயிலு, அந்த ஹீட்டு, அங்கே வேலை பார்க்குற தொழிலாளர்களோட வலி, இதை தவிர இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து தன்பால் ஈர்ப்பாளர்கள் இருவர் வந்து அந்த ஆஃபீஸில் இருக்காங்க. அவங்களோட காதல் ஒன்று இருக்குது. நமக்கு என்னதான் சிலருக்கு வந்து அது வாசிக்கிறப்ப அருவருப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா அவர் சொல்லும் போதே அப்படி தான் இருக்குது. அங்கே இருக்கிற மீதம் பார்த்துட்டு இருக்கிறவங்களோட பொது புத்தியிலிருந்து அவனுக்கு வேறு வழி இல்லை. அந்த நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிற ஃபரூஷ்ன்னு நினைக்கிறேன் அந்த நபருக்கு வந்து ஊருக்கு 5000 ரூபாய் அனுப்பணும். ஆனால் இதை வந்து அங்கே கூட இருக்கிற தொழிலாளர்கள்லாம் நான் கொஞ்சம் லைட்டாக ஃபெமைனாக நடந்துக்கிறதுனால இருக்கிற எல்லா தொழிலாளர்களும் அவனை சுரண்டுறாங்க. உடல் அளவுலேயும் சுரண்டி அதுக்கான சம்பளத்தை தான் அவனுக்கு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கப்போ நான் ஏன் இந்த வழியை வந்து நான் இப்படி அனுபவிக்கணும், இவங்க இத்தனை பேர் என்ன பண்ணுறதை விட அந்த மேனேஜர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே அவனுக்கு அப்படி ஒரு ஒடுக்குமுறை அங்கே இருக்குது. அது இப்போ நமக்கு வந்து பொதுவாக நமக்கு ஃபீமேலுக்கு நடக்கிற இந்த மாதிரியான ஒடுக்குமுறையை இப்போ நம்ம பெருசாக படத்தில் காமிக்கிறனாலையும் பேசிடுறனாலையும் நமக்கு அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஆண்களுக்குமே இப்படிலாம் நடக்குது. அங்கே மேனேஜர் ஒருத்தர் இருக்கான்னா அவன் என்ன பண்ண சொன்னாலும் பண்ணி தான் ஆகணுன்றது ஆண்களுக்குமே அப்படி தான் அப்படின்றத அவர் எழுதியிருந்தார். அவங்க இன்னொன்றும் ரொம்ப போகிற போக்கில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். என்னென்னா அத்தனை பேரும் இவன்கிட்ட வந்து இவனோட அனுமதி இல்லாமல் அந்த மாதிரி நடந்திருப்பாங்க. ஆனால் அந்த மேனேஜர் மட்டும் விருப்பத்தோடு உனக்கும் விருப்பம் இருக்கான்னு சொல்லி தான் வந்து அவனை வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஃபைனலாக வந்து அந்த கேரக்டர் ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். அந்த நாகராஜன் வந்து கேள்வி கேட்பான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கவன்ட்ட, நான் கொலை பண்ணேனா, நான் என்ன தப்பு பண்ணேன், நாங்கள் எங்கே போக முடியும்னு எல்லாத்தையும் கேட்டுகிட்டே வந்துட்டு ஒரு கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த கேள்விக்கு ரைட்டராலையும் பதில் எழுத முடியாது, நம்மளாலையுமே பதில் எழுத முடியாது. அது என்ன கேள்வின்னா, இது தப்பா, அவ்வளோதான். எனக்கு இன்னொரு ஆணை பிடிச்சிருக்கு, எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஒரு அழகான காதல் இருக்குது. ஈவன் அந்த ஃபரூஷுக்கு வந்து ஊரில் வேறு பொண்ணு பார்த்துருவாங்க, அவன் போய் கல்யாணம் பண்ண போகணும். எப்படி இப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் லவ் பண்ணாங்க அப்படின்னா ஊரில் மாப்பிள்ளை பார்த்துட்டு அவன் எப்படி இங்கே வந்து சொல்லுவானோ அது மாதிரி இவனும் இவங்ககிட்ட எப்படி சொல்ல போகிறோம் மேனேஜர்கிட்டன்னு அவன் அந்த காதலோடு தான் இருப்பான். ஆனால் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, நாங்கள் பண்ணக்கூடாத இடத்துல இந்த ஒரு தப்பாக பண்ணிட்டோம். ஆனால் இது தப்பா, இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு, நாங்கள் எங்கே போட்டோம், எங்களுக்குன்னு வீடு கிடையாது, நாங்கள் எங்கே போகிறதுன்னு இப்படி போகிற போக்கில் இவர் வந்து நம்ம சொல்லக்கூடிய பால் ஈர்ப்பு பற்றின அரசியலை வந்து ரொம்ப சுலபமாக நமக்கு வாசிக்கிறப்போ தெரியும். நிறைய இடத்துல சிரிப்பெல்லாம் வந்துச்சு. என்னடா வந்து இவனுங்க அந்த மொத்த தொழிலாளருமே அதை சொல்லி சிரிச்சிட்டு இருப்பானுங்க, அவங்க கூட அவர் ரொம்ப நேரம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியாதா அப்படின்னு காமெடியாக தான் அதை கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் லாஸ்ட்டாக அந்த பர்சன் கேட்குற கேள்விக்கு நம்ம யார்கிட்டையுமே பதில் கிடையாது. அந்த அரசியலை பேசியிருப்பார், பீஃப் அரசியலை பேசியிருப்பாங்க. இன்னொன்று, அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் வட மாநிலத்துலேருந்து இங்கே வேலைக்கு வருவாங்க, அவங்க கம்மியாக காசு கேட்குறாங்க, ஓகே. அவங்களோட சாப்பாடை வந்து இந்த நாகராஜன் ஒரு நாள் போய் சாப்பிட்ருவார் தெரியாமல். காலைல போவார், ரொம்ப பசிக்கும், நைட்டு அவனுங்களோட தான் குடிச்சிருப்பார். குடிச்சிட்டு போயிட்டு ரொம்ப பசிக்குது ஏதாவது கொடுங்கடான்னு சொல்லிட்டு போய் தேடுறப்போ ஒரு ரொட்டி தான் இருக்கும். அந்த ரொட்டியை எடுத்து அவனுங்க டெய்லி சாப்பிட்ற ரொட்டி அது அவர் எடுத்து தெரியாமல் வாயில் போட்டோன்னே மூச்சு முட்டி அது உள்ளே இறங்காமல் கண்ணெல்லாம் செவந்துட்டு செத்துருவாருன்னு தான் நான் நினச்சேன். அங்கேயே நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்துருவாருன்னு தான் நினச்சி, விழுந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த பர்சன் வந்து ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி வந்து அவர் வெளில வந்து வாந்தி எடுத்து அந்த ரொட்டி வெளில வரும். எனக்கு அப்போ தான் தோணுச்சு, அவன் டெய்லி சாப்பிட்ற சாப்பாடை உன்னால் ஒரு வேளைக்கு உன்னால் சாப்பிட முடியல, அப்போ எவ்வளோ கேவலமான ஒரு நிலமையில் அவனை வச்சுட்டு நீ சொகுசாக ஏசி ரூமில் உட்காந்துருக்க. அவனுக்கு கிடைக்க வேண்டியது தான். அவன் ஒரு நாள் வந்து மட்டன் குழம்பு சாப்பிட்ருவானுங்க, அந்த பசங்க வந்து கறி குழம்பு வந்திருக்குன்னொன்னே எப்போதுமே
இருக்கிறதுலே அதிகமான வேலை அந்த பட்டறையில் யார் பண்ணுறதுன்னா அந்த வட மாநிலத்தவர் தான். ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற சாப்பாடு என்னென்னா, இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு என்ன மீதி இருக்கோ அந்த சாப்பாடு தான் கொடுப்பானுங்க. ஆனால் இவங்க கொடுக்குற அந்த உழைப்பு இருக்குல்ல, அந்த உழைப்பில் இவனுங்க எல்லாரும் ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருப்பானுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த ஆசிரியர் எடுத்து வச்சுருந்தாங்க. சரி, இதெல்லாம் இந்த புக்கில் இருக்குது. இப்போது தன்பால் ஈர்ப்பை பற்றி எழுதியிருக்காரு, உழைப்பை பற்றி எழுதியிருக்காரு, இதை பற்றிலாம் எழுதியிருக்காரு. ஆனால் நான் ஏன் படிக்கணும்? நான் தான் ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பில் இருக்கேன்ல. இப்போ நான் இந்த பட்டறையை பற்றி தெரிஞ்சுக்க தேவையில்ல. ஸ்விட்ச்சு போட்டால் என் வீட்டில் வந்துட்டு லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, எல்லா அப்ளையன்சஸுமே ஒர்க் ஆகுது. நான் ஏன் அதுக்கு பின்னாடி வேலை பார்க்குறவனோடது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நான் நல்லா இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் இருக்குல்ல நமக்கு, அப்போ தான் அந்த பொருளை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எல்லாத்தையும் டேக் ஃபார் கிராண்டட்னு நம்ம எடுத்துக்கிறோம். ரொம்ப ஈஸியாக நான் நினச்சா காசு கொடுக்குறேன்ல கொடுன்னு இப்போ இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்கு தேவை இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா அமைச்சர்களுக்குமே அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஆல்ரெடி 8 காரு 5 காருன்னு எல்லாம் வச்சுக்கிட்டு இன்னொரு கார் கொடுத்தாலும் ஓசியில் ஜாலியாக இருக்குன்னு யோசிக்கிற இடத்துல, அதுக்கு பின்னாடி இந்த ஒன்றை தயாரிக்கிற அந்த ஒரு கார் தயாரிக்கிறா இல்லையா, அந்த ஒரு கார் தயாரிக்கிற அந்த உழைப்பாளர்களுக்கு அவங்க லைஃப் டைமில் ஒரு காரில் பயணம் பண்ணுறதுக்கு வசதி இருக்குதா அப்படின்னு யோசிக்க வைக்கும் இந்த புக்கு. அந்த வேலையை அந்த புக்கு வந்து கண்டிப்பாக செய்யும். ஒவ்வொரு அப்ளையன்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போதும் அதுக்கு பின்னாடி சொருகி இருக்கிற சின்ன சின்ன பார்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க லைஃப் டைமில் அதை அனுபவிச்சிருப்பாங்களா அப்படின்ற கேள்விகளை நம்மளோட எழுப்போம். மூணாவது விஷயம் என்னென்னா, திருப்பி திருப்பி அந்த ஐஸ்வர்யா சொன்னது தான், படிக்கணும், வேறு வழியே கிடையாது. அவகிட்ட ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க ஊருக்கெல்லாம் திரும்பி போகலான்னு ஒரு தாட் வரும், உள்ளுக்குள்ளே தோணும், நம்ம வந்து ஊருக்கு திரும்பி போயிடலாம், இவனுங்க கிட்ட வந்து கொடுக்குறதே ரொம்ப கம்மியான சம்பளம் தான் தரானுங்க, இதை வாங்கிட்டு இந்த வருஷத்தில் ஒரு தடவை இந்த ஆயுத பூஜைக்கு வாயை பிறந்துட்டு உட்காந்துட்டாருனோ அவனுங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கொடுக்க மாட்டானுங்க. இவனுங்க கிட்ட போய் நான் என்னென்ன வாழ்கிறது அப்படின்னு நினைக்கும்போது அவனுக்கு ஊருக்கு போகலான்னா ஒரே ஒரு விஷயம் தான் அவனுக்கு கிடைக்குது. அவன் திருப்பியும் சொல்கிறான், இங்கே இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு என் பேரில் நான் இருக்க முடியும், இங்கே இருக்க வரைக்கும் தான் என்னை தங்கோன்னு கூப்பிடுவாங்க, உனக்கு ஒரு பேர் வச்சு எல்லாத்தையும் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, ஊருக்கு போயிட்டா நம்மளை வந்து வண்ணா சக்கிலியான் அப்படின்னு அந்தந்த ஜாதி பேரை தான் சொல்லி கூப்பிடுவாங்க, நமக்கு இப்போ அது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் ஊருக்கு போயிட்டா இதுதான்டா நடைமுறைன்னு சொல்லி அதனால தான் அங்கேருந்து தப்பிச்சு வந்து இங்கே இருக்கிற இந்த மோசமான சூழலை கூட வாழ்ந்துடலான்ற விஷயம் வரும். ஸோ அப்போது நமக்கு திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா, அவன் ஒரு 2 போதையில் தான் இருப்பான், ரொம்ப ரொம்ப போதையில் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போதும் அவன் தங்கம் வந்து இப்போ என்ன கேட்பான்னா அந்த ராசா கிட்ட, நான் உண்மைக்கும் படிச்சிடலாமா, எனக்கு கணக்கு நல்லா வருது தானே, என் கூட எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவன் படிக்கணும்னு சொல்கிறான், 10ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கான் இல்லை 8ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கான், அவன் எப்படி வந்து ஜூனியர் இன்ஜினியர் ஆக முடியும்னு. இப்போ எல்லாருக்குமே எது தேவையோ அதை பற்றி தான் அதிக நேரம் யோசிச்சுட்டே இருப்போம். அவன் போதையில் இருக்கும்போது கூட இவங்கிட்ட போய் எனக்கு காசு கிடைக்கிறதுக்கு வழி பண்ணுன்னு கேட்கல, அவன் சின்னதாக அவனுக்கு வந்த ஆசை என்னென்னா படிக்கணுன்றது தான். அந்த அவனுக்கு படிப்பு எப்படியாவது கிடச்சிடாதா, ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் இந்த வேலையை விட்டுட்டு நம்ம போய் படிச்சிட மாட்டோமான்ற அந்த ஏக்கம் தான் அந்த கதையை நகர்த்திகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய இம்பேக்ட்ஃபுல்லான விஷயங்களை இப்போ நமக்கு தெரியும்ல, ஒரு காஃபி குடிக்கிறப்போ நமக்கு வந்து தேயிலை தோட்ட அங்கே வேலை பார்க்குறவங்களுடைய வாழ்க்கை வந்து கண்ணு முன்னாடி நிற்கும், அந்த புத்தகங்களை வாசிக்கும் போது எரியும் பனிக்காடு வாசித்தாலும் அந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலை செய்கிறவங்களுடைய வழி என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி டேக் ஃபார் கிராண்டட்னு இருக்க மாட்டோம். அதே மாதிரி கொஞ்சமாவது எனக்கு ஒரு 50% நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னா அந்த கம்ஃபர்ட்டில் ஒரு 5% அந்த உழைப்பாளர்களுக்கு போய் சேருதான்னு சமூகத்தை நோக்கி நம்மளை திருப்புற வேலையை இந்த புக்கு செய்யும். ஸோ அதுக்காகவாது இந்த புக்கை வந்து மறக்காமல் வாசிச்சிடுங்க. ஸோ பட்டறை அப்படி தான், உங்களுக்கு வாசிக்கிறப்போ சூடாக இருக்கலாம், எரிச்சலாக வரலாம், சில இடங்களில் வந்து என்னடா இது சும்மா இவனுங்களை திருப்பி திருப்பி இப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த நாகராஜனுக்கு சாவு வந்து தொலைய மாட்டேங்குது போட்டு உசுரை எடுக்கிறான் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அந்த நாகராஜனா நமக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும் போது நம்ம அந்த இடத்துல போய் உட்கார்றப்போ அப்படி பண்ணாமல் இருக்கிறோமான்னு என்ஷூர் பண்ணிக்கலாம் சின்னதாக அதை வாசிக்கும் போது. ஸோ இந்த மாதிரியான நிறைய உங்களுக்கான பெர்ஸ்பெக்டிவை கொடுக்கும். இன்னொரு தடவை எங்கேயாவது கே பீப்புளை பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள அருவருப்பாக பார்க்காம அவங்க வாழ்வியெல்லாம் அவங்க என்ன கஷ்டம் இருந்திருக்கு, அவங்க சுதந்திரமாக நம்மள மாதிரியே இப்போ என்னால் போய் சொல்ல முடியும் எனக்கு ஒரு ஆணை பிடிச்சிருக்குன்னு, அவனுக்கு தனக்கு பிடிச்சதை பிடிக்குதுன்னு சொல்கிறதுக்கான சுதந்திரத்தை அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையாவது உருவாக்க சொல்லி இந்த புக்கு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான டேக்அவேஸ் இருக்குது. ஸோ அதுக்காக வாசிக்கலாம்.
என் அறிவுக்கும் எனக்கு இருக்கிற அனுபவத்துக்கும் இந்த புக்கு வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ரீடர்ஸ் வந்து ரீட் பண்ணலாம். அண்ட் வெவ்வேறு வாழ்வியலை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த புக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வாசிக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ரௌத்ரா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நுணுக்கமான ஒரு ஸ்பீச்சு, ரொம்ப எளிமையாக ரொம்ப இயல்பாக ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அதுக்காக ரௌத்ரா அவர்களுக்கு